விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து. ஒரு அரசியல்வாதியாகவும் யூடியூபராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு இப்போ என்னாச்சுன்னு தெரியல. சமீபத்துல முன்னால வந்து திமுகவை வம்புக்கு இழுத்துட்டே இருப்பாரு. திமுக அரசியலையே வம்புக்கு இழுப்பாரு. எப்போதும் திமுகவை குறை சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ தளபதி விஜயை குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. தளபதி விஜய் மீது என்னென்ன வன்மம் எல்லாம் கக்க முடியுமோ அத்தளவுக்கு வன்மத்தை கக்குகிறார். இது எதற்காக கக்குகிறார், எப்படி கக்க வைக்கிறார், எதற்காக கக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கிறாரா அல்லது மாமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரா அப்படின்ட்டு நம்மளை இவரால் சொல்ல வைக்கிறது. இவர் உண்மை பேசுகிறாரா அல்லது இப்போது பேச வேண்டிய கட்டாயத்தில் பேசுகிறாரா என்பதும் நமக்கு தெரியல. ஆனா 2026 உள்ள எலெக்ஷனை மட்டும் ஒரு குறிவைத்துதான் இந்த மாதிரி நம்முடைய தளபதி விஜயை பற்றி இப்படி பேசுகிறார் என்பது மட்டும் புரிகிறது. எப்படித்தான் நீங்கள் பேசினால் மக்களுக்கு உண்மை என்ன, எது என்ன, எப்படி என்ன மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு அதை எப்படி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதும் புரியும். ஆனால் இப்போது நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களை பேசும்போது வந்து மக்களுக்கு அதுக்கு நம்பிக்கை அளிக்காது. முன்னால் நீங்கள் திமுக அரசை தரைக்குறைவாக பேசினீர்கள், தாழ்த்தி பேசினீர்கள், தர லோக்கலா பேசினீர்கள். இன்னைக்கு தளபதி விஜய் தர லோக்கலாக இழுக்கிறீர்கள். இதற்கு முற்றுப்புள்ளி என்ன? அரசியல் தான் முற்றுப்புள்ளி. நீங்கள் எதற்காக முற்றுப்புள்ளி வைக்க போகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிகிறது. உங்கள் தமிழர் கட்சியை நீங்கள் வளர்த்த வேண்டும். அதற்காக மற்ற அரசியல் கட்சிகளை தாழ்த்தி பேசினால்தான் நம்ம கட்சி உசர்ந்து நிற்கும் என்பதற்கான ஒரு எண்ணம் இப்போது துரைமுருகனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த துரைமுருகனுக்கு எத்தனை பேர் எப்படி காசு கொடுத்து பேச வைக்கிறாங்களா, எப்படித்தான் இவரால் பேச முடிகிறது என்பதும் நமக்கு தெரியல. ஆனா நிச்சயம் துரைமுருகன் இப்போ என்ன வேலை பார்க்கிறான் மட்டும் மக்களுக்கு நன்றாகவே புரிந்திருக்கும். மக்களே, இப்போ துரைமுருகன் எப்பேற்பட்ட ஆளனை மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது துரைமுருகன் எப்பேற்பட்ட ஒரு ஆளன். அன்னைக்கு அந்த அரசியல், இன்னைக்கு இந்த அரசியல். அண்ணன் அரசியல் என்றால் அப்பா அம்பேத்கர் அரசியல் போல் இவருடைய நினைப்பு போல அப்படித்தான் இந்த துரைமுருகன் இப்போது பேசிக்கொண்டே வருகிறார். இப்போ என்னாச்சு ஏதாச்சு நிச்சயம் ஒரு நாள் எல்லாமே தெரியும். அதுவரை காத்திருக்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.